தனது 25 வயதில் ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து நீக்கப்பட்டார். ஏனெனில் திரையுலகில் நடிப்பதற்கு அவருக்கு நட்சத்திர ஈர்ப்பு அல்லது திறமை இல்லை என்று கூறினார்கள். இந்தியாவிற்கு விண்வெளி ஆற்றலை வழங்கிய அப்துல் கலாம் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ரோகிணியை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்துவதற்கு முன் 5 தோல்வியுற்ற ராக்கெட் ஏவுகணைகளை எதிர்கொண்டார். இப்போது கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக உள்ள சுந்தர் பிச்சை முதலில் அந்த நிறுவனத்தில் சேர முயன்றபோது 12 முறை நிராகரிக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் மலிவு விலை காரை உருவாக்கும் போது டாடா 42 தோல்விகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்தார். ஆனால் ஒவ்வொரு தடையையும் கடந்து டாடா இண்டிகா அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமாக அமைந்துள்ளது. இந்த கதையின் பொருள் என்னவென்றால், எந்த முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்க்கையில் எல்லாம் எளிதாகவும் விரைவாகவும் அல்லது உடனடி முடிவுகளை தர வேண்டும் என்று நினைப்பதை நிறுத்துங்கள். எனவே உங்கள் இலக்கை அடைவதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைய முடியும். வளர்ச்சியின் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை ஊக்கம் அளித்து மேம்படுத்துவதாகும். எனவே எங்களை ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.